நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதி அற்புதமான கோயில் தக்ஷிண கைலாயம்னு அழைக்கப்படுகின்ற சிவசைலம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆழ்வார்குறிச்சி அந்த இடத்துக்கு நடுவே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிவசைலம்னு அழைக்கப்படுகின்ற பரம கல்யாணி சமேத ஈஸ்வரன் கோயில், சிவசைலநாதர். ரொம்ப விசேஷமான கோயில். மேற்கு பார்த்த சிவனை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோயிலை வழிபட்ட ஒரு பாக்கியம் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் கடனா ஆறு, இங்கே தான் சங்கமித்து நம்ம முக்கூடலில் போய் ஒன்று கூடும். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, சிவசைலம் அப்படின்னாலே நந்திகேஸ்வருக்கு தான் இங்கே தனி சிறப்பு. தேவேந்திரன் இங்கே வழிபட்டு மயனை வச்சு இந்த நந்திகேஸ்வரை உருவாக்குற. இந்த நீங்கள் நந்தியை போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எழுந்து நின்று அப்படியே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான். இது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, மயன் கைலாயத்தில் எப்படி நந்தி இருக்காரோ அதே போல் இங்கே உருவாக்கணும் அப்படின்னு தேவேந்திரன் சொன்னதால அவர் தன்னுடைய அறிவு வைத்து இங்கே நந்தியை உருவாக்குறார். அந்த நந்தி எழுந்து பறக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றுறது. அப்போ இங்க அமர்த்தி வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அது கைலாயத்துக்கு பறந்து செல்றதுக்கு புறப்பட்டு தயாராக இருக்குது. அப்போ மயனுடைய வார்த்தையை கேட்டு தேவேந்திரன் அந்த அந்த நந்தியை பின்னம் பண்ணணும், ஒரு சின்ன ஒரு பிளவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கும் நீங்கள் போய் அங்கே சேவிக்கிறீங்க அப்படின்னும் போது நந்தியம்பெருமான் முதுகு மேலே ஒரு சின்ன ஒரு வெட்டு இருக்கும். அந்த பின்னம் பட்டதால் தான் அந்த நந்தி இங்கேயே அமர்ந்திருக்கும். ஆனால் அது காட்சி கொடுக்குற விதம் பார்த்தீங்க அப்படின்னா, எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு போல கால்களை மடக்கி தூக்கி நிற்கிற போல ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அளவுக்கு மயனுடைய வேலைப்பாடு சிறப்புற்று இருக்கும். ஏன்னா தேவேந்திரனுடைய கட்டளைக்கு இணங்க மயன் இங்கே நந்தியம்பெருமான இங்கே சிற்பமாக செதுக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் பரமகல்யாணி தாயார். அம்பாளை நீங்க தரிசிக்கணும் அப்படின்னா அது பரமகல்யாணி தான். அதுவும் சிவசைலத்துல அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா ஒரு சந்தோஷத்தோட திருப்தியோட வாழ்க்கையில நீங்க இருக்கணும்னா அது ஒரே கோயில் சிவசைலநாதர் பரமகல்யாணி. இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயிலுடைய வழிபாட்டு முறையில ராஜா ஈஸ்வரனை தரிசிக்கிறதுக்காக வரார். மாலை நேரம் கடைசியா வரார். அங்கிருந்து அர்ச்சகர் ஏற்கனவே சிவபெருமானுக்கு இருந்த ஒரு மலர் மாலைய அங்கிருந்த பணி செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்றார். அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரனை தரிசிக்கிறதுக்காக அந்த ராஜா உள்ளே வர்றார். அவருக்கு மாலை மரியாதை பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பெண்ணிடம் இருந்த ஒரு மாலையை எடுத்து கொடுத்த மாலையை வாங்கி ராஜாவுக்கு கழுத்தில் மாட்டுகிறார். அந்த அந்த மாலையில அந்த பெண்ணுடைய முடி இருந்துரும், நீண்ட முடி. அதை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு ராஜா அர்ச்சகரை கேட்கும்போது எப்படி இதுல முடி வந்தது அப்படின்போது, அப்போ உடனே அர்ச்சகர் இங்க ஈஸ்வரனுக்கு ஜடாமுடி உண்டு, சடை உண்டு அப்படின்னு சொல்றார்.
அப்படியா, நான் நாளைக்கு வரேன், எனக்கு காண்பிங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் நாளைக்கு வந்து பார்க்கும்போது ஈஸ்வரன் அவருக்கு காட்சி கொடுப்பார் ஜடாமுடியோடு, அந்த நீண்ட முடியோடு. இது என்ன சூட்சுமம் அப்படின்னா, ஈஸ்வரன் ராஜாவுக்காக அர்ச்சகருடைய வார்த்தைக்கு இணங்க அவர் வந்து அந்த அற்புதங்களை காட்சியாக வடிவமைத்தது தான். இந்த கோயிலில் மட்டும்தான் வந்து ஜடாமுடி கொண்ட ஈஸ்வரனாக காட்சி கொடுப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம். தக்ஷிண கைலாயம், எப்படி கைலாயத்தில் ஈஸ்வரன் காட்சி கொடுப்பாரோ அதே போல இங்கே வந்து பரம கல்யாணியோடு காட்சி கொடுப்பார் ஈஸ்வரன், கைலாசநாதர். அவ்வளவு தனி சிறப்பு பெற்ற ஒரு தத்துவமான சிறப்பு பெற்ற கோயில். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகையில், அதாவது கீழே கடனா ஆறோட நமக்கு காட்சி கொடுக்கின்ற ஒரு கோயிலும். இங்கே வந்து 3 மரங்களும், அதாவது அரச மரம், ஆலமரம், வில்வ மரம், இது 3மே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு உண்டு. எல்லாமே இணைந்து பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். நம்ம கைலாயம் போக முடியல அப்படின்னு யாராவது கஷ்டமாக இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக தட்சிண கைலாயமாக அழைக்கப்படுகின்ற இந்த சிவசேலம் போய் நம்ம சேவிக்கிறது அப்படின்றது ஈஸ்வரன் ஒரு பெரிய பாக்கியமாகவும் வரப்பிரசமாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து ஈஸ்வரன் தனக்கு பிடித்தவர்கள் யாரையும் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறார் அப்படின்னா நிச்சயமாக அவர் வர வச்சு பார்த்துருவார். அந்த பிணைப்பில், அந்த இணைப்பில் ஈஸ்வரனுக்கு பிடித்தவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவரை வேண்டி வணங்கி விரும்பி கேளுங்கள். இந்த இடத்துக்கு உங்களை நிச்சயமாக வர வச்சு பார்ப்பார். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சை சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம்.